அட ஆமா தாமரை, லட்சுமிக்கு தண்ணியை வச்சுட்டு ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போக வேண்டியதுதான். சரிண்ணா சரி, அந்த பாலை கொடுங்க, நான் போய் காப்பி வச்சு பிள்ளைகிட்ட கொடுத்துட்றேன். சரி தாமரை, இந்தாம்மா. அண்ணே அதுக்குள்ள ஆட்டோ ஓட்டிட்டு போயிடாதீங்க, காப்பி வச்சு கொடுத்துட்றேன். சரிதா சரிதா, நான் போகல. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? 7 மணி ஆயிடுச்சு. மாமா வேற வயலுக்கு கிளம்புவாங்க. இந்த அத்தை வேற வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டே இருப்பா. சௌமியா, சௌமியா, கூப்பிட்டியம்மா? ஆமாண்டா ஆமாண்டா. இந்தாப்பா, இந்த காப்பியை எடுத்துட்டு போய் தாத்தா பாட்டி கொடு. சரிம்மா. வெளியே குமாரன் இருப்பாரு, அவருக்கும் கொடு. சரிம்மா. தாத்தா. சௌமியா, வாடா வாடா. இந்தாங்க தாத்தா காஃபி. நீ சாப்பிட்டியாமா? இல்ல தாத்தா, பாட்டிக்கும் கொடுத்துட்டு அப்புறமா குடிக்கிறேன். சரிம்மா சௌமியா, போய் பாட்டிக்கு டீயை கொடுப்போம். சரி தாத்தா. பாட்டி இந்தாங்க காஃபி. காப்பி என்ன இருக்குடி? மணி என்ன ஆகுது? இந்த வீட்டு மவராசி இப்பதான் எஞ்சி காப்பி போட்டிருக்கா. அவ சோத்த பொங்கி தின்னுப்புட்டு வயலுக்கு போயிட்டாளுவ. இப்ப உனக்கு காஃபி வேணுமா வேணாமா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடி, வச்சுட்டு போ. இதுக்கு கோவத்தை பாரு, அப்படியே உங்க ஆத்தாலாட்டமே. காப்பி நல்லா ருசியாத்தான் இருக்கு. அடியே சுந்தரி, நீ ஊருக்கு போயிட்டுதான் உன் மாமியாக்காரி சொன்னா, எப்படி வந்த? நேத்து வந்த ஆத்தா. உன் அப்பனா ஆத்தாலும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. இவ என்னமோ சிலிப்பிக்கிட்டு பேசுறாளே, என்னவா இருக்கும்? அத்தை அத்தை, காய் எதுவும் இல்ல, வெண்டைக்காய் தான் நாலு கிடக்கு, அதை போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்கவா? நீ என்ன குழம்பு வச்சாலும் வாயில வைக்க முடியாதே. குழம்பு வச்சினா ரசம் மாதிரி இருக்கும், ரசத்தை வச்சினா உப்பு சப்பு இல்லாம கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும். என்னத்தையும் ஒண்ணு செய்ய போ. சிவகாமி, சிவகாமி. அட வர இருங்க, சும்மா கரப்புற கரப்புறன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. தானே வரணும். இப்ப என்னாச்சு? எதுக்கு என் பேரை கூவி கூவி ஏல விடுறீரு? ஏண்டி கூப்பிட்டது ஒரு குத்தமா? சரி சரி, என்ன விஷயம்? ஏன் சிவகாமி, காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கியே, உனக்கெல்லாம் வாய் வலிக்காதா? ஆமா ஆமா வலிக்குது. உங்ககிட்ட எல்லாம் கத்தலனா எந்த வேலையாவது நடக்குமா சொல்லுங்க? தட்டுல சோத்த போட்டு குழம்ப ஊத்துனா ஒரு பருக்க கூட விடாம வலிச்சு திங்குற. குழம்பு நல்லால சோறு நல்லாலன்னா இப்படி அள்ளி அமுக்குவியா நீ? தாமரை உங்ககிட்ட என்ன கேட்டுச்சு? என்ன குழம்பு வைக்கிட்டு தானே கேட்டுச்சு. மருமவ எதை செய்யறதா இருந்தாலும் மாமியாருக்கு கேட்டு செய்யற வரைக்கும் தாண்டி மாமியாருக்கு மரியாதை. நீ எவ்வளவுதான் அந்த பொண்ணை பேசினாலும் ஏசினாலும் திரும்ப திரும்ப வந்து உன் முன்னாடி நிக்கிது பாரு, அந்த மரியாதையை காப்பாத்திக்க. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டுக்கு வந்த மருமவளை இப்படி அதட்டி கிதட்டி வச்சிருந்தாதான் எப்போ நம்ம கண்ட்ரோல்லயே இருப்பாளுங்க. அதை விட்டுப்புட்டு கொஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களாக்கும்? போடி போ, நீ எல்லாம் திருந்திட்டாலும். தாமரை, என்னம்மா சமைக்கிறியா? ஆமா மாமா. என்ன காலையிலேயே அம்மா சத்தம் போட்டாங்களா? அது வழக்கமா நடக்கிறது தானே மாமா. தாமரை, அவங்க பெரியவங்க, வயசாயிடுச்சு, இப்படிதான் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. நான் எதுவும் நினைக்கல மாமா, நீங்க வயலுக்கு கிளம்புங்க போங்க. சரி தாமரை, நான் கிளம்புறேன். கஞ்சி ஊத்தி வச்சிருக்கியா? திண்ணையில பாருங்க மாமா, தூக்குச்சட்டி வச்சிருக்கேன். சரிம்மா சரிம்மா, நான் எடுத்துக்கிறேன்.